ஹலோ சொந்தங்களே! இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, பனை விதைகள் நடுறதுக்கு வந்திருக்கோம். இவ்வளோ நாள் நம்மளால எந்த ஒரு வீடியோவும் போட முடியல. என்ன ஒரு காரணம் என்னன்னா, ஃபோன் வாங்குறதுக்காகவும், வேலைக்கு தேடுறதுக்காகவும், பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் சிக்கலாயிருச்சு. ஸோ ஒரு வழியா ஃபோன் வாங்கியாச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப மன கஷ்டமாயிருச்சு. எந்த ஒரு வேலையும் சரியான வேலையும், சரியான சம்பளமும் கிடைக்காதனால. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபோன் வாங்கிட்டேன். இ லடாக்கும் என்னால் முழுசா முடிக்க முடியல. அது கண்டிப்பாக என்றைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக முடிப்பேன். என்னுடைய கொள்கைன்றது லடாக் போகிறதில்ல. கின்னஸ் ரெக்கார்டுன்றது பணம் கொடுத்தா கிடைக்குன்ற நிலைமையில வந்துருச்சு. ஸோ எனக்கு அந்த பணம் கொடுத்து அதை வாங்குன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ரூ. 20,000 பணம் கட்டி நம்ப அப்ளை பண்ணோம்னா உடனே அது கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்துருவாங்களாம். அது எனக்கு தேவையில்லை. பணம் கட்டி வாங்கணுன்ற அவார்டும் சரி, ரெக்கார்டுன்றது எனக்கு தேவையே கிடையாது. ஸோ இப்போ என்னுடைய கொள்கை என்னென்னா, செடி நடுறதும், மரம் வளர்க்குறது, அப்புறம் இயற்கையை பாதுகாக்கிறது தான் என்னுடைய கொள்கையும் சரி, என்னுடைய ஆசையும் சரி. ஸோ அது அந்த நோக்கத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ இன்றைக்கி வந்து நான் பனங்கிழங்குகள், பன விதைகள் வந்து இப்போ நான் எடுத்து வந்திருக்கேன். எங்களுது ஒரு பனை மரம் இருக்குது. அந்த மரத்துலேருந்து ஒரு 60 விதைகள், பனை விதைகள் எடுத்து வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நடப்போகிறேன். இவ்வளோ நாள் அதிகமாக செடி கிட்டத்தட்ட என்னால் ஒரு 21 செடிக்கு மேலே அதிகமாக எதுவும் நட முடியல. ஏன்னா செடியெல்லாம் ரேட்டு செம ரேட்டு விற்கிறாங்க. ஸோ எடுத்து வாங்கி விற்கிற முடியாத நிலைமையில் வேப்ப விதைகளும், புங்க விதைகளும் தான் என்னால் எடுத்து விதையாக தான் விதைக்க முடிஞ்சது தவிர செடியாக வாங்கி நட முடியல. ஸோ எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணலை. இன்றைக்கி நான் பனை விதைகள் நிறைய கிடச்சதுனால யாரும் இன்றைக்கி இப்போ நைட்டு மழை பெஞ்சிச்சு. ஸோ அதை வச்சு நான் ஈரமாக இருக்குது, சரி மண் தோண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 60 விதைகள் இருக்குது, பனை கிழங்குகள் இருக்குது. அதை எடுத்து நம்ம இப்போ அந்த பழத்தை பிரித்து தனித்தனியாக விதைகளாக வச்சு இப்போ போட போகிறோம். இதில் என்னென்னா, பனை விதைகளை மல்லாக்க வச்சா பெண் மரமாகவும், கமுத்தி வச்சா ஆண் மரமாகவும் வரும்னு ஒரு இதில் காணொலியில் பார்த்தேன். ஸோ அது மாதிரி வச்சா அது வருமா என்னன்னு தெரில. நம்மளுடைய நோக்கம் அது ஆணாக வந்தாலும் சரி, பெண்ணாக வந்தாலும் சரி, பனை விதைகள் பனை மரம் வருதான்றது தான் நம்மளுடைய நோக்கமே. நம்ம இப்போ நடப்போகிறோம் இன்றைக்கி. எப்படி நடப்போகிறோம், எப்படி நடப்போகிறோம், என்ன பண்ணுற போகிறோன்றது எல்லாம் கண்டிப்பாக காணொலி ஃபுல்லாக காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் பனைகள் வந்து மனுஷனுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுது. இந்த பனையில் பனங்கிழங்குகள் கிட்டத்தட்ட ஒரு பனை நட்டு ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா, அது ஒரு வேர் மாதிரி பனங்கிழங்கு முத்தி வேர் மாதிரி வந்திருக்கும், நாராக வந்திருக்கும். அந்த கிழங்கை அரைச்சி இந்த பாலில் கலந்து நம்ம நாய்க்கு கொடுத்தோம்னா, நாய்க்கு சொரியாசிஸ், கடி, அது மாதிரி சுரங்குகள், தோல் வியாதிகள் எல்லாமே சரியாயிரும். அது நான் என்னுடைய நாய்க்கு நான் பார்த்துருக்கேன், நான் செஞ்சுருக்கேன். அது கண்டிப்பாக க்யூர் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் கொடுத்தோம்னா போதும். ஒரு நாளைக்கு ஒரு டைம்ன்ற மாதிரி ஒரு 3 டைம் கொடுத்தோம்னா அது கண்டிப்பாக சரியாயிரும். அப்புறம் இந்த பனை மரத்தில் இருக்கிறத அடிமரத்தை குத்துனோம்னா பால் வரும், பால் மாதிரி வரும். அதை எடுத்து நம்ம மனிதனுக்கு தோல்வியாதிகள் ஏதாவது வண்டுக்கடி அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தடவினாலும் சரியாயிரும். எல்லாம் விளையாட்டு வாக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அது அப்படி இல்லை, அது கண்டிப்பாக சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பனை மட்டைகள் வந்து பனை மட்டையை கருக்கி அந்த பித்தத்தத்து, பேய் தத்து, தேம்பல் அது மாதிரி ஒரு திடீர்னு அலர்ஜி மாதிரி ஒன்று வரும். அதுக்கெல்லாம் அந்த மட்டையை பனை ஓலையை கருக்கி அந்த சாம்பல் எடுத்து பூசினாலும் அந்த தத்துன்றது, பேய் தத்து, பித்த தத்து அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக சரியாயிரும். மருத்துவ குணங்கள் பனை மரத்தில் நிறைய இருக்குது. பனை வேரும் ஒன்று பயன்படுது. மரம் வந்து வீட்டுங்களுக்கு கட்டுமான பணிகளுக்கு பயன்பட்டுருக்கு. இலை அந்த பனை ஓலை வந்து குடிசை கட்டுறதுக்கு பயன்பட்டுருக்கு. பழம் சாப்பிட்றது, மனுஷனுக்கு சாப்பிட்றதுக்கு பயன்படுது. அதே பனம் பழத்தை விதைக்க வச்சு நம்ம விதையாக போட்டு ஒரு 6 மாதம் அது மாதிரி எடுத்தோம்னா 6 மாதத்துக்கு முன்னாடி அது கொஞ்ச நாள் ஆனவொடனே நம்ம எடுத்தோம்னா கிழங்கா கிடைக்குது. பனங்கிழங்கு வேக வச்சு நம்ம சாப்பிட்லாம். அது நிறைய சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பனம் நுங்கு பூக்கிறதுக்கு முன்னாடி நுங்காக பயன்படுது. நுங்கு சாப்பிட்லாம். இப்போ நுங்கு வந்து கோடை காலத்துலலாம் நல்ல ஒரு இதாக பயன்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, பதநீர், தெளுவு, கல் அப்படின்றதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிற நம்மளுக்கு ஒரு இதாக பயன்படுத்திட்டு இருக்குது. நிறைய சத்துள்ள இது பானங்களாக கிடச்சிட்ருக்குது. ஸோ பனையில் இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. பட் ஆனால் அது யாருக்குமே தெரியறதில்ல. பனை மரத்தை அசால்ட்டாக அறுத்து வீட்டுக்கு எதாக பயன்படுத்துறதுக்கோ, எதுவும் மற்ற இது தேவையோ, ரோட்டோரத்தில் இருந்தாலோ, ஒரு ஏரிங்களில் இருந்தாலோ ஈஸியாக தள்ளி சாகடித்து அதை நிறவிட்டு போயிடுறாங்க வண்டி வச்சு, ஜேசிபி வச்சு. ஸோ அப்படிலாம் யாரும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பனையை நடுங்க. பனை, ஆலம், அரசம் அதெல்லாம் நடுங்க. ஆலமரம், அரசமரம் நடலாம்லாம் நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் ஆலமரம்லாம் விற்கிற ரேட்டை பார்த்தா எங்கே வாங்கி வைக்கிறது, அந்தளவுக்கு காசு அதிகமாக விற்கிது. உங்களால் முடிஞ்சால் யாராவது ஒரு பிறந்தநாளோ, ஒரு நல்ல விசேஷமோ ஏதாவது வந்தால் அந்த ஆலமரம், அரசமரம், பனைமரம் அது மாதிரி செடிங்களை நடுங்க. செடி நடு கேக் வெட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றிட்டு கேக் வெட்டி ஊர் சுற்றிட்டு சரக்கடிச்சிட்டு சுற்றுறத விட ஒரு 10 செடி நடுங்க. அது நீங்கள் செடி நட்டிங்கன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் போன வருஷம் இப்போ நீங்கள் இந்த வருஷத்தில் இந்த பிறந்தநாள் நம்ம இந்த செடி நட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பேர் இருக்கும், உங்களுக்கு நினப்பும் இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் சரக்கடிச்சிட்டு சும்மா அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை கேக் வெட்டி கேக் சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அது எந்த ஒரு சந்தோஷத்தையும் தராது. இப்போது நீங்கள் ஒரு மரம் நட்டு அது ஒரு மரம் கனி காய்க்கிற மரமாக இருந்தால் அது ஒரு 10
ஒரு 2-3 வருஷத்தில் கனி காய்க்கிற மாதிரி இருந்தால், ஒரு 10 குருவிங்க 5 குருவிங்க அப்புறம் விலங்குகள் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால், சரி நம்ம நெட்டோம்ல நம்ம பிறந்த நாளுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது இயற்கைக்கு நிறைய பயன்பாடாக இருக்கும். எந்த ஒரு அழிவுலேருந்து காப்பாற்றும். நல்லாயிருக்கும். ஸோ மரம் நட ஒரு பிறந்த நாளுக்கும் சரி, நல்ல விசேஷம் சரி, வீட்டு நல்ல காரியத்துக்கும் சரி, பனைமரம் நட ஆரம்பிங்க. பனைமரம்லாம் எல்லா மரமும் நடுங்க. உங்களுக்கு அது ஒரு மாற்றமாக இருக்கும். நானும் இன்னையிலேருந்து பனை இதுக்கு முன்னாடி நட்டு தான் இருந்தேன். என்னால் அதிகமாக நடம் செடிகளுக்கு வாங்குறது காசு இல்லாதனால, ஃபோன் வாங்குறதுக்கே காசு இல்லை. ஸோ அதனால் செடிகள் வாங்குறதுக்கு காசு இல்லாதனால நான் இந்த விதைகள், புங்க விதைகள், வேப்ப விதைகள்லாம் பொறுக்கி காட்டுங்களில் ஃபாரஸ்ட்டுங்களில் எனக்கு ஃபாரஸ்ட்டு தான் என் வீட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுங்கெல்லாம் போட்டேன். அதுக்கு யார் ஐடியா கொடுத்ததுன்னா, நான் வனத்துறையில் செடி கேட்டிருந்தேன். எங்கள் ஃபாரஸ்ட்டுக்கார அண்ணா தான், "நீ செடியாக வாங்கினா காசு அதிகமாக வரும். விதைகளாக வாங்கி விதைகளாக முளைக்க போடுன்னு" சொன்னார். ரமேஷ்ன்ற ஒரு அண்ணா. ஸோ அதை அவர் சொன்னதும் நல்ல ஐடியாவாக தான் இருந்துச்சு. அதை பின்பற்றி தான் இப்போ நான் நிறைய விதைகள் ஃபாரஸ்ட்டில் போட்டிருக்கேன். அது கண்டிப்பாக நல்ல மழை வரும்போது கண்டிப்பாக அது முளைச்சி வரும். இப்போதைக்கு ஆடின்றதுனால ஆடியில் காற்றடிக்குது. ஐப்பசியில் தான் மழை வரும். அது ஒரு பழமொழியாக இருக்குது, ஆடியில் காற்றடிச்சா ஐப்பசியில் மழை வரும்ன்றத மாதிரி. ஸோ ஐப்பசி கண்டிப்பாக முளைக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப காஞ்சி இப்போ தான் நேற்று தான் கொஞ்சம் மழை ஓரளவுக்கு பேஞ்சிருக்குது நம்ம ஊரில். முடிஞ்ச அளவுக்கு மரம் நடுங்க. நானும் இந்த மரம் நடுற வீடியோ காணொலி ஃபுல்லாக உங்களுக்கு போடுறேன். எப்படி நடுறேன், எப்படி பனை விதைகள் எப்படி போடுறேன் அப்படின்றதெல்லாம் காட்டுறேன். யாரும் வரல, நானே தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஒரு நண்பர் என் கூட இருந்தாங்கன்னா கூட இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் நிறைய நண்பர்களாக கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரல. இதெல்லாம் ஒரு வேலையடா, இதெல்லாம் ஒரு இதடா, போய் பிழைக்கிற வழியை பாரா, காசு சம்பாதிக்கிற வழியை பாரா அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. பட் அதை காசு சம்பாதிக்கிறத தாண்டி என்னுடைய இதில் வந்து மரம் செடி வளர்க்குறது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம். மலைகள் காடுகள்லாம் சுற்றுறதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். இதுவரையிலும் நான் இந்த சித்திரை மலை சுற்றியிருக்கேன். கலசப்பாடி அந்த பக்கம் தீத்தமலை, கல்வராயன் மலை அந்த பக்கம்லாம் நிறைய சுற்றியிருக்கேன். அப்புறம் இந்தாண்ட ஜபாதி மலை, அப்புறம் நிறைய எங்களுக்கு வீட்டுக்கு எதிராக இருக்கிற மலையெல்லாம் நிறைய மலை சுற்றி, எனக்கு மலை சுற்றுறதும் மரம் வளர்த்துறது இப்படி தான் எனக்கு சந்தோஷமான விஷயம். என்னென்னா அதுதான். இப்போ அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமான இருக்கிற நேரத்தில் கோயிலுக்கு போவேன். இப்போ அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு 59 செடி நான் பனங்கிழங்கு நட போகிறேன். கண்டிப்பாக நட்டுருவேன். இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 60 கிழங்குகள் பக்கமாக பழம் விதைகள் கொண்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு 59 இருக்குது. ஒன்று கம்மியாக 60க்கு ஒன்று கம்மியாக இருக்குது. இன்றைக்கி நான் இதை நடப்போகிறேன். இங்கே இந்த ஃபாரஸ்ட் ஓரத்தில் தான் நடப்போகிறேன். ஏன்னா எந்த இதுக்கும் தொந்தரவு இல்லாமல் யாரும் வருங்காலத்தில் நோண்டிடக்கூடாதுன்றதுக்காகவும் போட்டுட்ருக்கேன். இது எங்கள் ஃபாரஸ்ட் எங்கள் தோட்டத்துக்கு அந்தாண்ட தான் இருக்குது, ஃபாரஸ்ட் ஓரத்தில் தான் இருக்குது. ஸோ இதை நான் இங்கேயே என்னால் பாதுகாக்க முடியும். யாரும் நோண்டக்கூடாது அப்படின்றதுக்காக என்னால் பக்கமே இருக்கிறதுனால பாதுகாக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் தூரத்தில் தான் நடணும் அப்படின்லாம் இல்லை. உங்கள் தோட்டத்தோரத்தில் இந்த நீங்கள் நடுற தாவரத்துக்கு செடியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு தீங்கு இல்லாத மாதிரி முன்னாடியே நம்ம தெரிஞ்சு நடுக்கணும். ஏன்னா நீங்கள் நட்ட பின்னாடி ஒரு வேளை அது ஏதாவது டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா போது அதை கண்டிப்பாக வெட்டுற நிலமை வரும். ஸோ அந்த நிலமை வரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் முன்னாடியே அதை பார்த்து யோசித்து நட்டிங்கன்னா அது வெட்ட வேண்டிய சூழ்நிலை வராது. ஸோ அது மாதிரி இருக்கிற இடத்துல நடுங்க. இப்போது நான் நட ஆரம்பிக்க போகிறேன். அவங்க சப்போர்ட் நான் என்ன நினச்சேன்னா, யாருன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு இதாகணும், செடி நடணும் அப்படின்றலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். மற்றவங்க வாங்கி எனக்கெல்லாம் நிறைய பேர் செடி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நான் வீடியோவில் கூட போட்டிருந்தேன். அப்புறமா ஒரு இன்ஸ்டாவில் மட்டும் டெலிட் பண்ணிட்டேன், யூடியூப்பில் அப்படியே விட்டுட்டேன். செடி வாங்கி தரேன், நான் வாங்கி தரேன், நீ நெடு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் செடி யாரும் வாய் வார்த்தையோடய போயிடுச்சு, யாரும் வாங்கி தரல. தண்ணி மேலே எழுதுனா அது எந்த பயனும் இல்லைன்ற மாதிரி அந்த இதில் தான் எனக்கு சொன்னாங்க. யாரும் செடி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தரல. ஸோ மற்றவங்கள நம்பி நான் இருக்கிறத விட, என்னால் முடிஞ்சது 10 செடி, அவங்க 10 செடி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்கள நம்பிட்டு இருக்கிறத விட, என்னால் என் சொந்த காசை போட்டு ஒரு செடி வாங்கி நட முடியுன்றத விட அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவங்க 10 செடி வாங்கி தரேன்னு சொல்கிற வார்த்தையை விட நான் வாங்கி நடுறேன் அப்படின்றது எனக்கு சந்தோஷம் தான். ஒரு செடி நட்டு அதை நம்ம பாதுகாக்கிறதுல பாதுகாத்து அது பெருசாகி நம்மளுக்கு பலன் தரதும் சரி, அது பெரிதாகி நம்மளுக்கு ஏதாவது ஒரு பலன் இருந்தால் போதும். அது தரும்போது நம்மளுக்கு அப்போ வர சந்தோஷமே வேறு. கண்டிப்பாக நான் இதை தொடர்ந்து செய்வேன். இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன் மறுபடியும். இதை நான் ஏதோ கொஞ்ச நாளில் மைண்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆனதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல. வாழ்கிறதே பெரிய கஷ்டமான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் இதை இவ்வளோ நாள் எந்த வீடியோவும் போடல, அப்லோட் பண்ணல, எதுவுமே இல்லாமல் அப்படியே ஏதோ ஒரு பிளைண்டாக இது பிளாங்காக இருக்கிற மாதிரி இருந்துட்டேன். ஸோ இனிமேட்டுக்கு யார் என்ன சொன்னாலும் என்னை நிறைய பேர் கலாச்சி தள்ளுறவங்களாம் இருந்துக்கிறாங்க. கலாச்சி இது பண்ணுற மாதிரி, இவன்லாம் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரிலாம். நான் அங்கே போயிட்டு லடாக் போயிட்டு போக முடியாமல் திரும்பி வந்த பின்னாடி நிறைய கலாச்சாங்க. அதனாலேயே என்னால் வீடியோ போட முடியல. மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, போட முடியாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் போடுவேன். எவன் என்ன சொன்னால் என்ன, எந்த மயிரானும் சரி எனக்கு இது பண்ண போகிறதில்ல. ஸோ என்னுடைய காசு, என்னுடைய பணம், என்னுடைய முயற்சி, என்னுடைய வெற்றியாக இருந்தாலும் சரி எனக்கு தான், தோல்வியாக இருந்தாலும் எனக்கு தான்.
அது நான் வெற்றியா தோல்வின்றதை பார்க்குறத விட நான் முயற்சி பண்ணுறேனா இல்லையான்றது தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன். இதில் 59 விதைகளில் ஒரு 10, 15 விதைகள் வந்தால் கூட எனக்கு சந்தோஷம் தான். எல்லாமே வந்து தான் வரும் நம்பிக்கை இருக்குது. பட் எல்லாமே வரல அப்படின்னாலும் 10, 15 வந்தாலும் எனக்குன்ற அப்போ நம்ம இடத்துல 10வது வந்துட்டுதுன்றது சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் நடப்போகிறேன். நட்டுட்டு நான் நடுற வீடியோ ஃபுல் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் நட முடியல அப்படின்னா ஒரு செடியை வாங்கி கொடுங்க. என்னால் நடுறேன். இந்த தருமபுரி சுற்று வட்டாரத்தில் சரி, அரூர் சுற்று வட்டாரத்துலையும் சரி யாராவது இருந்தீங்கன்னா உங்களால் உங்களுக்கு செடி நடணும் அப்படின்னு ஆசை இருந்து உங்களால் நட முடியல அப்படின்னும் போது ஒரு செடியாக வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. நான் நட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நடுறேன் அப்படின்றத விட ஃபுல்லாக தெளிவாக உங்களுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போய் கூட சரி, இல்லை உங்களால் வர முடியலனா கூட ஒரு காணொலியில் கூட உங்களுக்கு நான் அந்த செடி ஃபுல்லாக நட்டு நான் அதை பாதுகாக்கிறது என்னுடைய கடமையாக நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு செடியை வாங்கி கொடுங்க. இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செடி நடுங்க. அது முடியாத பட்சத்தில் செடி வாங்கி கொடுங்க. அதுவும் முடியாத பட்சத்தில் ஏதாவது நர்சரி அது மாதிரி தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்களுக்கு அமௌண்ட்டு போட்டு விடுங்க. அந்த இடத்துல அவங்க செடி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிடுங்க. எங்கிட்டலாம் எந்த அமௌண்ட்டு எதுவும் அனுப்ப தேவையில்ல. அவங்க ஒருவேளை செடி நர்சரிக்காரங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு அனுப்பிவிட்டிங்கன்னா அவங்க செடி தான் அவங்க மூலியமாக எனக்கு செடி கொடுத்தீங்கன்னா நான் நட்டு தரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏரிகள், சாலையோரம், அப்புறம் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் இந்த அரசு நிலங்கள், இந்த ஓடைங்க அது மாதிரிலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இயற்கையை காப்போம். இயற்கையை நம்ம பாதுகாத்தா நாளைக்கு நம்மளை இயற்கையை பாதுகாக்கும். கண்டிப்பாக நம்ம இயற்கையை போய் அழிக்க ஆரம்பித்தோம்னா இயற்கை கண்டிப்பாக நம்மளை ஒரு நாள் அழித்து பதில் சொல்லும். எல்லாம் யோசித்து பாருங்கள். இப்போ ஹிமாச்சலில் கூட நிறைய வெள்ளப்பெருக்கு எடுத்து போயிட்டுருக்கு. நம்ம வயநாடு, கேரளாவில், நம்ம பக்கத்து மாநிலத்தில் நிறையா மக்கள்லாம் இறந்து போயிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அது என்ன ஒரு விஷயம்னா இயற்கை நம்ம அழிக்கிறன்ற காரணத்தினால தான் இயற்கை நம்மளை பழி வாங்குது. அது திரும்ப அது நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நாளைக்கு வருன்ற மாதிரி தான். இன்றைக்கி நம்ம அழித்தோன்னும் போது அது நாளைக்கு கண்டிப்பாக நம்மளை திருப்பி அழிக்கும். இயற்கைக்கு எதிராக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இயற்கையை பாதுகாக்க முடிஞ்சாலும் இயற்கையை பாதுகாப்பாக வச்சுக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். வாங்க நம்ம இப்போ செடி நட போகலாம். ஒரு வழியாக குழியெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மேல் மண் ஈரமாக இருந்துச்சு, அடிமண் கொஞ்சம் கடுசாக தான் இருந்துச்சு. ஸோ எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ குழியெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். அடுத்தது விதைய கிழங்க போட்டு மண் போட்டு மூடிட்டு போகிறது தான் வேலை. மழை பெஞ்சிச்சின்னா அது கண்டிப்பாக முளைச்சிக்கும். பாருங்கள், குழி காட்டுறேன். குழி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்தேன், காட்டுறேன் இருங்க. குழி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கிட்ட தான் எடுத்திருக்கேன் குழியெல்லாம். இதோ இப்படி தான் எடுத்திருக்கேன். இன்னும் அந்த பக்கம் போனால் இப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கமும் குழி எடுத்திருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்சாலும் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வரல. கொஞ்சம் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. ஸோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதோ இங்கெல்லாம் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 60 கிழங்கு நடுற அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ போயிட்டு கிழங்கு எடுத்துகிட்டு வந்து இது பனங்கொட்டையை எடுத்து வந்து நாங்கள் பனங்கொட்டைன்னு தான் சொல்லுவோம். அது கிழங்குன்னு சொல்கிறதா இல்லை பனப்பழன்னு சொல்கிறதா இல்லை விதைன்னு சொல்கிறதான்னு தெரியல. நாங்கள் பனங்கொட்டைன்னு தான் சொல்லுவோம். போய் எடுத்துகிட்டு வரேன். எல்லாத்தையும் குழியில் போட்டு புதைக்க வேண்டியது தான். ஒரு வழியாக எல்லா பனை விதைகளையும் மண்ணில் மூடிட்டோம், விதைச்சிட்டோம். இது வளர்கிறதுக்கு மழை பெஞ்சு கொஞ்ச நாள் ஆகணும். கண்டிப்பாக எல்லாமே முளைச்சிக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நம்பிக்கை இருக்குது, எல்லாமே முளைச்சிருன்னு. எல்லா விதையும் நம்ம நட்டாச்சு. எல்லா விதையும் முதல்ல முளைச்சிருன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி 59 பனை விதைகளை விதைச்சிருக்கோம். இதே மாதிரி நான் அதிகமாக நிறைய பனை விதைகளை பனங்கொட்டைங்களை மலைக்கு போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு பனங்கொட்டைன்னு சொல்கிறதா விதைன்னு சொல்கிறதா அது என்னன்னு தெரியல. நாங்கள் பனங்கொட்டை, பனங்கிழங்கு, பனைமூலம் அப்படின்னு தான் சொல்லுவோம். பனங்கொட்டைன்னு தான் சொல்லுவோம். அது ரைட்டாக தப்பான்னு தெரில. பனை விதைகள்னே சொல்லிக்கலாம். 59 விதைக்கு போட்டிருக்கேன். அது எப்படி இருந்தாலும் முளைச்சி வந்துடும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக முளைச்சி வந்துடும். நெட்டாச்சு 59 விதைகள். இன்றைக்கி ஒரே நாளில் என்னால் தனி ஒரு நாள் 59 விதைகளை நட முடியுதுன்னா உங்களாலேயும் ஒரு நாளைக்கு ஒரு விதை நட முடிஞ்சால் கூட அது பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக எல்லாம் மரம் நடுங்க. நம்ம இயற்கையை அழிக்க நம்ம ஆரம்பித்தோம்னா இயற்கை கண்டிப்பாக நம்மளை அழிக்கும். நம்ம மக்கள் இன்னும் இயற்கையை அழிக்க ஆரம்பிக்கல, ஆரம்பித்து அழிச்சிட்ருக்காங்க. கன்னியாகுமரி சைடும் சரி எல்லாமே நிறைய பக்கம் அழிச்சிட்ருக்காங்க. நான் ஏதாவது அதிகமாக வாய் பேசுனா மறுபடியும் அக்கௌண்ட் ஏதாவது பிளாக் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணி விட்ருவாங்க. நம்ம அதிகமாக வாய் விட வேணாம். நம்ம வேலை என்னவோ அதை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நடக்கும். இயற்கையை பாதுகாப்போம். இன்றைக்கி நம்ம இயற்கையை பாதுகாத்தோம்னா இயற்கை கண்டிப்பாக நம்மளை
பாதுகாக்கும் அப்படின்றத மட்டும் எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு செடி நடுங்க. அரசன், ஆலம், பனம் நிறைய எந்த செடி நட்டாலும் செடி தான், இயற்கை தான், இயற்கை பாதுகாக்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு செடிகளை நடுங்க. நன்றி.